போகிறாங்க. கோயில் பேர் தெரியும். அந்த கோயில் வந்து அவர் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு அந்த அம்மாவை இது அந்த அம்மா மேலே தப்பா இந்த பூஜாரி மேலே தப்பா அப்போனா 2 பேர்த்து மேலே தான் தப்பு. வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மறக்க முடியாத குற்றங்கள் என்ற ஒரு விழிப்புணர்வு பகுதி வந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு தனியான ரசிகர்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு பகுதியாகவே போட்டு வரனால நிறைய பேர் வந்து இதை தொடர்ந்து போடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு குற்றம் வந்து அடிக்கடி நான் சொல்கிறது தான். பல பதிவுகளில் வேறு சேனலில் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு தேதி வந்து 14 மே. இன்றைக்கி காலைல ஒரு காவல்துறை அதிகாரி நான் தொடர்பு கொண்டார். அவர் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்க்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, ஒரு நல்ல மனிதர். அவர் சொன்னார், ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் பணிபுரிகிற ஒரு பெண்மணி, அப்பாவி பெண்மணி, அவங்க எந்த பாவம் பண்ணலை. ஏதோ அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக வட சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் பேர் தெரியும். அந்த கோயில் வந்து பாவம் பண்ணலன்றக்காக அந்த கோயில் பேரை நான் சொல்லலை. அங்கே இருக்கிற ஒரு கார்த்திக் அலைஸ் முனுசாமி அப்படின்ற ஒரு பூஜாரிக்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து போகும்போது அந்த பூஜாரியை ஒரு பூஜையெல்லாம் பண்ணி கொடுக்குறதுல இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவங்க நண்பர்களாக இருக்காங்க. மேலும் என்ன வயதெல்லாம் எனக்கு தெரியாது, நண்பராக இருக்காங்க. இவங்க வந்து மேற்கு சென்னையில் இந்த கோடம்பாக்கம், விருகம்பாக்கம், பலசரவாக்கம் ஏரியாவில் குடியிருக்கிற ஒரு பெண்மணி. அவங்க வீட்டுக்கு இவர் வந்து போயிருக்கிறாரு. சமீபத்தில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு வருடம் ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஏதோ வந்து அபிஷேக தீர்த்தம்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்தார் போல இருக்குது. தீர்த்தம் கொடுத்தோன்னே அது என்ன நடந்துச்சுன்னு இது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். தீர்த்தம் கொடுத்தா அந்த அம்மா வந்து மயங்கிய நிலைக்கு போயிட்டுருக்குறாங்க. போன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு அந்த அம்மாவை உட்படுத்தியிருக்காரு. உட்படுத்தோடனே இந்த அம்மா மயக்கம் தெளிஞ்சு என்ன இது இப்படி பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மாட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன பண்ணியிருக்காரு, 2 பேரோட ஜாதகம் வேறு ஒத்து போகுது, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அம்மா இவரோட பேச்சை கேட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பு நடந்து போச்சு, இது கோயிலோட பூஜாரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல பெண்மணி அவங்க, அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல அன்னைக்கு. இப்படி தொடர்ந்து இந்த பாலியல் கொடுமை அவருக்கு அந்த அம்மாவுக்கு தொடர்ந்து நிறைவேறிட்டுருக்க இந்த அம்மா ஒரு நாள் அவங்களுடைய அதிர்ச்சிக்கு ஏற்பட்ட வேறு ஒரு இவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அந்த ஃப்ரெண்டோட வந்து நீ வந்து உன்னுடைய உடலை பகிர்ந்துக்கணும்னு சொன்னபோது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்குறாங்க. ஏன்னா நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்துடுது. டவுட் வந்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இம்மீடியட்டாக அதை வந்து அவர் ஏதோ ஒரு இதில் அவரோட ஃபோன் எடுத்து செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணால் ஊறப்பட்ட பெண்மணிகளோட நம்பர் இருந்திருக்கு. அதை விசாரிக்கும் போது இருவருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதங்கள் வந்து பெரிய காரசாரமான ஒரு விவாதத்தில் முடிஞ்சு சண்டையில் ஏற்பட்டு ஒரு பிரிவு ஏற்பட்டோன்னா அந்த அம்மா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அப்புறம் வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு, அதாவது நான் இன்றைக்கி பேசுகிற 14/5/2024 அன்னைக்கு இன்றைக்கி பேப்பர்லேயே வந்துருச்சான். அது இப்போ என்கிட்ட தகவல் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, பேப்பர்லேயே வந்திருக்கு சார் அப்படின்னாங்க. மாலை முரசில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து அவரை இப்போ வலை வீசி தேடிட்டுருக்காங்க அந்த பூஜாரியை. இது என்ன நான் சொல்ல வரேன்னா, இது அந்த அம்மா மேலே தப்பா இந்த பூஜாரி மேலே தப்பா அப்போனா 2 பேர்த்து மேலே தான் தப்பு. ஆமாம், இப்போ நான் பல பதிவுகளில் சொல்லுவேன், கோயிலுக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு மீடியேட்டர் தேவையில்லை, மனமே ஒரு கோயில், அவ்வளோதான். நேராக சாமி வந்து எந்த மீடியேட்டரும் கிடையாது.
நோ மீடியேட்டர், அவ்வளோதான். இப்போது இமாலயாஸில் இருக்கிறாங்க ரிஷிகள், எந்த ரிஷியாவது எந்த முனிவராவது எனக்கு இவர் மீடியேட்டர் அதான் சொல்லிக்கிறாங்களா? கிடையாது. இவங்க சொன்னால் தான் மந்திரம் பழிக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சொல்லி போய் காப்பாற்று, எனக்கு என்னது வேணும் நல்லா பார்த்துக்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. இது அவங்க சாமி பக்கத்தில் ஏன் இருக்கிறாங்க, ஏன் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் பெரிய பெரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். நம்மளுடைய சொத்துக்கள், நம்மளுடைய மானங்கள், நம்முடைய கற்புகள், நம்மளுடைய சொசைட்டியில் நம்மளுக்கு இருக்கிற நேம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும்னா கோயிலுக்கு போனோமா கும்பிட்டோம்னா வந்துடணும். இந்த ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறது, அப்புறம் தனிப்பட்ட கவனிப்பெல்லாம் யாராவது எல்லாரும் மனிதர் தாங்க. நான் வச்சுங்க என்ன, எந்த ஒரு மனித ரூபத்தை எடுத்துக்கிட்டாலே போதும். என்ன, கடவுளே மனித ரூபத்தை எடுத்துட்டாலும் ஒரு மனிதர் தான். என்ன, அந்த மனிதரை ரொம்ப நம்புவது என்பது என்னுடைய அனுபவத்துலேயும் என்னுடைய மற்ற நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், காப்பீட்டு நண்பர்கள், இப்படி பல அரசியல் நண்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது இதுதான். அதனால் இந்த பெண்மணிக்கு எங்களுடைய ஊடக சார்பாக மிகுந்த ஆதரவு நாங்கள் தருவதுன்ற முடிவு செய்துருக்கோம். இதுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் நாங்களும் விட மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் இது மாதிரி குற்றங்கள் ஏற்படாமல் தடுப்பது எப்படி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம். போகும்போது ஆண்களோட போங்க, வீட்டில் இருக்கிற ஆண் துணைகளோட போங்க, இல்லை நல்ல ஒரு வயதானவங்களோட போங்க. முதல்ல கோயிலுக்குள்ளே போனால் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி உள்ளே வைங்க. உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருக்கிறத சொல்லாதீங்க. அப்புறம் விஐபி தரிசனம், அந்த தரிசனம், இந்த தரிசனத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அந்த கோயில் கொடிமரத்தில் நின்று நீங்கள் வேணாலே போதும், அம்பாளுக்கு போய்டும் நேரம் ஸ்ட்ரைட்டாக மெசேஜ் நான் வச்சுங்க. இல்லை கொடிமரத்துலேருந்து வேணுங்கன்னா சிவனுக்கு போய்டும், எங்கே அந்த பிரதான தெய்வத்துக்கு போய்டும். இது ஒன்று. 2 அந்த கோயிலோட வரலாற்றை பாருங்கள். 3000 வருஷம் 4000 வருஷம் கோயிலில் ஒரு 40 வருஷத்துக்கு உள்ள வயசுக்குள்ள ஒரு பூஜாரி கதையை சொல்கிறாருன்னா அந்த கதையெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு என்ன நடக்கணுன்ற இருக்கோ அது நல்லதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அங்கே இருக்கிற சாமி, கெட்டதை கொஞ்சம் குறைப்பாங்க. என்ன, எதுக்கு இந்த பெண்மணியை பார்த்தா எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வர வைக்கணும்? என்ன, அது ஓவராக ரொம்ப ஆசைப்பட்டதான். விபரீத ஆசை விநாசன புத்தியை நம்ம சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் நம்ம இதை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட இதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். எதேச்சியாக பேசிகிட்டு இருந்தேன். அவர் பேரை கூட நான் சொல்லுவேன், அவர் வேணாம், அவர் சொன்னால் அது அவர் அடிக்கடி ஊடகத்தில் வராரு. அவரே சொல்வார், அவர்கிட்ட அவர் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சூசைடல் டெண்டன்சி இப்படி இருக்கக்கூடிய பல குழந்தைகள், பல பெண்மணிகள், பல குடும்ப பெண்மணிகள், வயதானவர்கள், திருமணமானவர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள், இதில் அவர் பார்த்திங்கன்னா ஒரு 30% ஆஃப் பீப்புள் எங்கேயோ ஒரு சாமியார், எங்கேயோ ஒரு மடத்தில், எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன, அவர் கேட்பார், இதை நீங்கள் கொஞ்சம் போடுங்களேன் சார் பண்ணுறாரு. இதை சொல்லுங்களேன் சார். நான் சொன்னேன், சார் கத்தல் கத்திருக்கோம் சார் நாங்கள்லாம் அப்படின்னுக்கோம். என்ன, இன்றைக்கி இந்த இன்சிடெண்ட்டு என்னை பேச வைக்குது. கோயிலுக்கு போனால சாமி மட்டும் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு அமைதியாக வந்துடுங்க. என்ன, விபூதி கடையில் விற்கிது, வாங்கி நீங்கள் பூசிக்கிங்க. குங்குமம் இருக்குது, நீங்கள் பூசிக்கிங்க. அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி பாவம் எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி கோர்ட்டு வழக்கு, அப்புறம் அச்சுறுத்தல்கள், அது இதுன்னு எத்தனையோ வரும். அதெல்லாம் அவங்க கடந்து வரணும். சமுதாயத்தில் வேறு அவங்களுக்கு இன்றைக்கி நண்பர்களாக இருக்கிறவங்களாம் பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. ஆக மீண்டும் நாம் எல்லோரும் அந்த பெண்மணிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி, மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு, இனி வரும் காலகட்டத்தில் இந்த பெண்மணிகள்லாம் எந்த கோயிலுக்கு போகிறதாலும் தகுந்த துணையோடு போங்க, தகுந்த விழிப்புணர்வோடு போங்க, தகுந்த நேரத்தில் போங்க. கூட்டமாக இருக்கிற நேரம், நல்லா இருக்கிற நேரத்தில் போங்க. நகைகள் அணிந்து போனால், இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த நகைகள் அது மாங்கல்யமாக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு 2-3 சேஃப்டி பின் குத்திக்குங்க. ஆமாம், சேஃப்டி பின் குத்தி வச்சுங்க. ஏன்னா இந்த பிரதோஷம், இந்த முக்கியமான நேரங்கள்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அன்னைக்கு தான் அவங்க நம்ம வழிப்பறி திருடர்கள் அவங்களுக்கு நல்ல நேரம் அது.
அதனால் நீங்கள் கையை தூக்கி சாமியை கும்பிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு கட் பண்ணிடுவார். அப்போது 2-3 பின் போட்டு குத்திருந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும், நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த மறக்க முடியாத குற்றங்களில் என்னை இன்றைய தேதியில் மிகவும் மனம் பாதித்த ஒரு குற்றத்தை உங்களுக்கு சொல்கிறேன். விழிப்புணர்வும் சொல்லிட்டேன், ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, தேங்க்யூ.